ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் கற்றுக்கலாம். நாம் இந்த வீடியோவில் நம்ம டெய்லி பேசக்கூடிய தமிழ் வாக்கியங்களில் ஒரு 25 தமிழ் வாக்கியங்களை நம்ம இங்கிலீஷில் கற்றுக்கலாம். இந்த சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஒரு 25 சென்டென்ஸ் நம்ம இப்போது கற்றுக்கலாம். நாம் பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, சிரிப்பதற்கு ஒன்றுமில்லை. சிரிப்பதற்கு ஒன்றுமில்லை. நம்ம டெய்லியுமே இந்த மாதிரி சென்டென்ஸ்லாம் நம்ம பேசுவோம் இல்லையா? சிரிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு நம்ம பேச்சு வழக்கில் சொல்லுவோம் இல்லையா? இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, நத்திங் டு லாஃப். நத்திங் டு லாஃப். சிரிப்பதற்கு ஒன்றுமில்லை. நெக்ஸ்ட் ஒன், குறை சொல்வதற்கு ஒன்றுமில்லை. குறை சொல்வதற்கு ஒன்றுமில்லை. இதை நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நத்திங் டு ப்ளேம். நத்திங் டு ப்ளேம். குறை சொல்வதற்கு ஒன்றுமில்லை. நெக்ஸ்ட் ஒன், தொடர்ந்து செய். தொடர்ந்து செய். இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, கீப் டூயிங். கீப் டூயிங். தொடர்ந்து செய். நெக்ஸ்ட் ஒன், தொடர வேண்டாம். தொடர வேண்டாம். இதை எப்படி சொல்லணும் அப்படின்னா, டோன்ட் ப்ரொசீட். டோன்ட் ப்ரொசீட். தொடர வேண்டாம். நெக்ஸ்ட் ஒன், நீ சாப்பிட்டு முடித்து விட்டாயா. நீ சாப்பிட்டு முடித்து விட்டாயா. இதை எப்படி கேட்கலாம் அப்படின்னா, ஹாவ் யூ ஃபினிஷ்ட் ஈட்டிங். ஹாவ் யூ ஃபினிஷ்ட் ஈட்டிங். நீ சாப்பிட்டு முடித்து விட்டாயா. நெக்ஸ்ட் ஒன், நான் இன்னும் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன். நான் இன்னும் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன். இதை நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா, ஐ ஆம் ஸ்டில் ஈட்டிங். ஐ ஆம் ஸ்டில் ஈட்டிங். ஸ்டில் அப்படின்னா இன்னும் அப்படின்னு அர்த்தம். ஐ ஆம் ஸ்டில் ஈட்டிங் அப்படின்னா நான் இன்னும் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன், முடிந்தால் என்னை வந்து சந்திக்கவும். இதை நம்ம பேச்சு வழக்கில் சொல்லுவோம் இல்லையா? உன்னால் முடிஞ்சு அப்படின்னா என்னை வந்து பாரு, என்னை வந்து மீட் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இஃப் பாசிபிள் மீட் மீ. இஃப் பாசிபிள் மீட் மீ. இஃப் பாசிபிள் அப்படின்னா உன்னால் முடிந்தால் அப்படிங்கிறதுக்கு பாசிபிள் நம்ம சொல்லணும். மீட் மீ அப்படின்னா என்னை சந்தி அப்படின்னு அர்த்தம். முடிந்தால் என்னை வந்து சந்திக்கவும். இதை நம்ம இங்கிலீஷில் இஃப் பாசிபிள் மீட் மீ அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், வெளிப்படையாக பேசு. வெளிப்படையாக பேசு. பேச்சு வழக்கில் சொல்லுவாங்க இல்லையா? மனசில் ஒன்று வச்சுட்டு வெளியில் ஒன்று பேசாத, எதாக இருந்தாலும் வெளிப்படையாகவே சொல்லு, வெளிப்படையாக பேசு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, ஸ்பீக் ஃப்ராங்க்லி. ஸ்பீக் ஃப்ராங்க்லி. வெளிப்படையாக பேசு. நெக்ஸ்ட் ஒன், இது கடினம். இது கடினம். ஏதாவது ஒரு விஷயம் இது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? இதை நம்ம எப்படி இங்கிலீஷ் சொல்லலாம் அப்படின்னா, இட்ஸ் டிஃபிகல்ட். இட்ஸ் டிஃபிகல்ட் அப்படின்னா இது கடினம் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், என்னை விளையாட விடு. என்னை விளையாட விடு. இதை நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா, லெட் மீ ப்ளே. லெட் மீ ப்ளே. என்னை விளையாட விடு. நெக்ஸ்ட் ஒன், என்னை பேச விடு. என்னை பேச விடு. இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, லெட் மீ ஸ்பீக். லெட் மீ ஸ்பீக். என்னை பேச விடு. நெக்ஸ்ட் ஒன், என்னை தூங்க விடு. என்னை தூங்க விடு. இதுக்கு நீங்களே ஆன்சர் சொல்லுங்கள். வெரி குட். என்னை தூங்க விடு. லெட் மீ ஸ்லீப். லெட் மீ ஸ்லீப். என்னை தூங்க விடு. நெக்ஸ்ட் ஒன், என்னை படிக்க விடுங்கள். என்னை படிக்க விடுங்கள். லெட் மீ ஸ்டடி. லெட் மீ ஸ்டடி. என்னை படிக்க விடுங்கள். நெக்ஸ்ட் ஒன், என்னை சாப்பிட விடுங்கள். என்னை சாப்பிட விடுங்கள். இதை நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா, லெட் மீ ஈட். லெட் மீ ஈட். என்னை சாப்பிட விடுங்கள். நெக்ஸ்ட் ஒன், எனக்கு எதுவும் வேண்டாம். எனக்கு எதுவும் வேண்டாம். இது நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா, ஐ டோன்ட் வாண்ட் எனிதிங். ஐ டோன்ட் வாண்ட் எனிதிங். எனக்கு எதுவும் வேண்டாம். நெக்ஸ்ட் ஒன், நன்றாக யோசி. நன்றாக யோசி.
இல்லைன்னா நல்லா யோசி, நல்லா யோசித்து சொல்லு அப்படின்லாம் பேசுவோம் இல்லையா? இதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நன்றாக யோசி அப்படிங்கிற தமிழ் வாக்கியத்துக்கு திங்க் வெல், திங்க் வெல், நன்றாக யோசி. நெக்ஸ்ட் ஒன், அவனை வர சொல்லு. நம்ம யாரையாவது கூப்பிடணும் அப்படின்னா சொல்லுவோம்ல, அவனை வர சொல்லு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. இதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? அவனை வர சொல்லு அப்படிங்கிறதுக்கு ஆஸ்க் ஹிம் டு கம், ஆஸ்க் ஹிம் டு கம், அவனை வர சொல்லு. நெக்ஸ்ட் ஒன், நீ யாரு, நீ யாரு, இதை எப்படி கேட்கலாம்? ஹூ ஆர் யூ, அல்லது நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறதுக்கும் ஹூ ஆர் யூ, ஹூ ஆர் யூ, நீங்கள் யார் அல்லது நீ யாரு. நெக்ஸ்ட் ஒன், இது சரி, இது சரி, இதை நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா இட்ஸ் ரைட், இட்ஸ் ரைட், இது சரி. நெக்ஸ்ட் ஒன், நான் சொல்ல மாட்டேன், நான் சொல்ல மாட்டேன், நான் சொல்ல மாட்டேன், இந்த சென்டென்ஸ்க்கு நம்ம இங்கிலீஷில் ஐ won't say, ஐ won't say, நான் சொல்ல மாட்டேன். நெக்ஸ்ட் ஒன், நான் சொல்லவே மாட்டேன், நான் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறதுக்கும் நான் சொல்லவே மாட்டேன் அப்படிங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? நான் சொல்லவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் ஐ வில் நெவர் சே, ஐ வில் நெவர் சே, நான் சொல்லவே மாட்டேன். நெக்ஸ்ட் ஒன், நான் வரமாட்டேன், நான் வரமாட்டேன், இது எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா ஐ won't கம், ஐ won't கம், நான் வரமாட்டேன். நெக்ஸ்ட் ஒன், நாம் நிறைய தண்ணீர் குடிக்கணும், நாம் நிறைய தண்ணீர் குடிக்கணும், இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா we should drink a lot of water, we should drink a lot of water, நாம் நிறைய தண்ணீர் குடிக்கணும். நெக்ஸ்ட் ஒன், இது உண்மை, இது உண்மை, இட்ஸ் ட்ரூ, இட்ஸ் ட்ரூ அப்படின்னா இது உண்மை. ஃபைனலாக உங்ககிட்ட 2 ஹோம்ஒர்க் தரேன். நீங்கள் கண்டிப்பாகவே எல்லாருமே இதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். நம்ம இந்த வீடியோவில் கற்றுக்கிட்ட ஒரு 2 சென்டென்ஸு உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். இது சரி, இது சரி, இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன், இது உண்மை, இது உண்மை அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.